ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வேர்ச்சொற்கள் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்கலாம். இது வந்து என்னோடய சேனலில் நான் வந்து 22வது வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி 21 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் இலக்கணத்தோட ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பார்க்கலன்னா அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது இந்த வேர்ச்சொற்கள்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வேர்ச்சொல்னால் என்ன அப்படின்னா அது ஒரு அடிப்படை சொல்லாக இருக்கும். அ அடி அந்த செயலோட அடிப்படை விஷயம் இதுதான் அப்படின்ற மாதிரி அடிப்படை சொல்லா இருக்கலாம். இல்லைன்னா கட்டளை சொல்லா இருக்கலாம். ஒரு விஷயத்த செய் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கலாம். செய்தான் அப்படின்றது வந்து செய் அப்படிங்கிறது வந்து அதனோட கட்டளை சொல்லா இருக்குது. அப்போ அந்த செய்தானோட வேர்ச்சொல் என்னென்னா செய்யின்னு மீனிங்கு, செய்யின்னு ஆன்சர் வரும் உங்களுக்கு. அடுத்து அதுக்கப்புறம் பொதுவாக ஏவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏவல் அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவி சொல்லுவோம் இல்லையா, அப்படியும் இருக்கலாம். அப்புறம் பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுதியாக வரலான்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சொல்லை நம்ம வந்து பகுபத உறுப்பிலக்கணமாக பிரிப்போம் இல்லையா, ஒரு 6 பார்ட்டாக பிரிப்போம். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து நமக்கு பகுதியாகவும், லாஸ்ட்டாக இருக்கிறது விகுதியாகவும் வரும். சென்ட்ரலில் இருக்கிறது இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்ற மாதிரி வரும் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டாக வர பகுதியை தான் வந்து வேர்ச்சொல்லாக இருக்கும் பெரும்பாலும். இதில் கொடுத்துருக்க பாருங்கள், அகழ்ந்தான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் என்னென்னா அகல்னு சொல்கிறாங்க. அகழ்ந்தானோட அடிப்படை சொல் என்னவா இருக்குது, அகல்றது. அது அகல்றதோட வேர்ச்சொல்னா அதனோட அடிப்படை சொல் என்னவா இருக்கும், அகல் அப்படின்றது தான். அது கட்டளை சொல்லாமல் இருக்கும் பாருங்கள். இந்த விஷயம் இது வந்து அகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கட்டளையாகவும் இருக்குது, ஏவலாகவும் இருக்குது. அது நம்ம வந்து பிரித்தோம்னா என்னென்னு பிரிப்போம், அகல் கூட்டல் இத்து கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் ஆண்ன்னு சொல்லிட்டு பிரிப்போமா. இதில் அகல் அப்படிங்கிறது பகுதி, இத்து வந்து சந்தி, இத்து வந்து அகழ்ந்தான், அகழ்ந்து முடிச்சிட்டான். அப்போ இறந்த கால இடைநிலை, இந்தானது விகாரம், ஆணுங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதில் பகுதியாக இருக்கிறதுனால இந்த அகல் அப்படிங்கிறது வந்து அகழ்ந்தானோட வேர்ச்சொல்லாக வருதுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி மற்ற எக்ஸாம்பிளுக்கும் பாருங்க கொடுத்துருக்கேன். அடைந்தோம் அப்படின்னா அடை, அடித்தால் அடி, ஆடினால் ஆடு, எய்தான் எய், எழுந்தான் எழு, ஒளிந்தான் ஒளி, ஓடினான் ஓடு, குறைத்தது குறை, சேர்ந்தான் சேர். இதுதான் இந்த லிஸ்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்ச்சொற்கள் எப்படி பிறக்குது அப்படின்றது தெரியும். உங்களுக்கான கேள்வி கொடுத்துருக்கேன் பாருங்கள். உரைத்தான், உண்டானை, எடுத்தான். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 23வது வீடியோவை இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.